வணக்கம் புதுக்கோட்டை மக்களே. இன்னைக்கு நம்ம தஞ்சை பெரிய கோயில் கட்டுற 3 தலைமுறைக்கு முன்னாடி கட்டப்பட்ட புதுக்கோட்டையில் உள்ள சிறப்பு வாய்ந்த திருக்கட்டளை அப்படிங்கிற ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயிலை பத்தி பேசினவங்க எல்லாருமே இந்த கோயிலோட கட்டடக்கலையும் எப்ப கட்டப்பட்டது அப்படிங்கிற பத்தி தான் சொல்லுவாங்க. இந்த கோயிலை வச்சு மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்கு, அதை இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி புதுக்கோட்டையில் உள்ள இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பாருங்க. கிபி 9ஆம் நூற்றாண்டுல இந்த பகுதியை ஆண்டுகிட்டு இருந்த முத்திரை மன்னர்களை வீழ்த்தி முதலாம் விஜயாலய சோழன் அப்படிங்கிற மன்னர் சோழ பேரரசா துவங்குறாரு. அவருடைய பையன் ஆதித்ய சோழனாலதான் இந்த கட்டளை கோயில் கட்டப்பட்டிருக்கு. அதோட இந்த கோயில் சுண்ணாம்பு கற்களே சாந்துகளை பயன்படுத்தி கட்ட கிடையாது. இது முழுக்க முழுக்க பாறை, அதாவது கற்களுடைய ஈர்ப்பு விசையினால கட்டப்பட்ட கட்டளை கோயில் தான் இது. இந்த கோயில் கட்டுறதுக்கு யூஸ் பண்ண கற்கள் எல்லாமே ஒரு மாதிரி சிகப்பு கலர் கலந்த கற்களா தான் இருக்கும். இது எங்கேயுமே கிடைக்காது, புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் தான் கிடைக்கும். இந்த கற்களை யூஸ் பண்ணி தான் தஞ்சை பெரிய கோயிலே கட்டியிருப்பாங்க. தஞ்சை பெரிய கோயில் மட்டும் இல்லங்க, புதுக்கோட்டையில் உள்ள ஏகப்பட்ட கோயில், அதாவது விஜயாலய சோழீஸ்வரம், கொடும்பாளூர் மூவர் கோயில், இப்படி எக்கச்சக்கமான கோயில் இந்த கற்களை யூஸ் பண்ணி தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கட்டியிருக்காங்க. இந்த அளவுக்கு உலக புகழ்பெற்ற கோயில் நம்ம புதுக்கோட்டையில இருக்குங்கிறது நமக்கு தான் பெருமை. புதுக்கோட்டை மக்களே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணி இந்த புகழை தெரியப்படுத்துங்க.